ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ்ட் ஃபார் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது சாம் சர்வரில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த MySQL சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஒரு எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த எரரை எப்படி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதா எனக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எதனால் அந்த பிரச்சனை வருது பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து MySQL சாமில் வந்து பார்த்திங்கன்னா MySQL சர்வீஸ் ரன் பண்ணிருக்கீங்க. இது வந்து ரன் ஆகிற போர்ட் என்னென்னா 3306ங்கிற போர்ட்டில் வந்து இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ இதே போர்ட்டில் வந்து இன்னொரு சர்வீஸ் ரன் ஆச்சுன்னா, அதாவது இன்னொரு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா, ஸோ இதனால் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுட்டு, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து நான் MySQL சர்வீஸ் வந்து இதில் தான் இவ்வளோ நாள் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச் சொல்லிட்டு இது தனி சாஃப்ட்வேர். ஓகேவா? இதுவும் டேட்டா பேஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து அதே போர்ட்டில் ரன் ஆகுது. ஓகேவா? அதனால தான் இந்த எரர் வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியேன்னா MySQL ஒர்க் பெஞ்சில் இருக்கிற போர்ட்டை வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த எரர் வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போ எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது பார்ப்போம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ்னு டைப் பண்ணுங்கள். சர்வீஸ்னு டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்கள் சிஸ்டத்தில் என்னென்ன சர்வீஸ்லாம் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MySQLனு ஒரு சர்வீஸ் எம் சீரிஸில் போனீங்கன்னா MySQL. ஓகே, இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பெஞ்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ நான் இதை சாம்பை ட்ரை பண்ணி பார்க்கேன். இது இப்போ ஒர்க் ஆகும். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் சாம்ப் ஓப்பன் பண்ணேன். ஓகே, இப்போ சாம் சர்வர் ஓப்பன் பண்ணிட்டு அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு MySQL ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இது ரன் ஆகும். ஓகே, இப்போ நான் அட்மிட் கொடுத்து பார்க்கேன். ஓகே, இப்போ ரன் ஆகுது. ஓகேவா? ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். இனி உங்களுக்கு வந்து இப்போ ஒர்க் பெஞ்ச் இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லைனா நீங்கள் பர்மனெண்டானாலும் இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? இது நீங்கள் பர்மனெண்டானாலும் இதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது. பட் நீங்கள் வந்து MySQL ஒர்க் பெஞ்சை நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி வரும்னா நீங்கள் இதை வந்து ஆன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க. இல்லைனா நீங்கள் பர்மனெண்டானாலும் டிசேபிள் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் போட்டுக்காங்க. மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்க, நாங்கள் போட வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து எனக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.